பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். நேற்று வெளியிடப்பட்ட 1 முதல் 3ஆம் வகுப்பிற்கான அந்த புதிய பாடநூல்களுக்கான பயிற்சி கையேடு வெளியிடப்பட்டு கருத்தாளர்கள் வரவழைக்கப்பட்டு ட்ரைனிங் தி ட்ரைனர்ஸ் ஆசிரியர்கள் அந்த 1 முதல் 3ஆம் வகுப்பு வரைக்கும் பாடம் எடுக்க போற அந்த ஆசிரியர்களை வரவழைத்து அவர்களிடையே இந்த கருத்தாளர்கள் இந்த கையேடை வழங்கி எந்த பாடத்தை எப்படி அணுகணும், எந்த குழந்தைக்கு எப்படி சொல்லித் தரணும்னு இந்த புதிய பாடத்திட்டம் அவங்க கிட்ட சொல்வதற்கான பயிற்சியை இன்று தொடங்கி வைத்திருக்கிறோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு மாவட்டத்தோறும் போய் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர்களை பயிற்சி கொடுப்பாங்க. அதன் பிறகு அவர்கள் மற்றவர்கள் கொடுத்து இந்த ட்ரைனிங் தி ட்ரைனர்ஸும் சொல்லப்படுற இந்த பயிற்சி முறை இன்று துவங்கி வைக்கப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த மாணவ மணிகளை இந்த புதிய பாடத்திட்டத்தை இந்த பயிற்சியை நிறைவு செய்த இந்த ஆசிரியர்கள் இந்த இங்க கற்றுக்கொண்ட தாற்பயங்கள்லாம் பெற்றுக்கொண்டு அவர்களே கொண்டு போய் இதை சேர்க்க போறாங்க. அதை தொடங்கி வைத்ததில் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நன்றி. நீங்க உங்களோட பேச்சு அருமையாக தான் இருந்தது. அந்த மக்களுக்கு சொன்ன மாதிரி இந்த டீச்சர்ஸ் குறிப்பா நீங்க எப்படி இந்த ஆரம்ப பள்ளி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சொன்னீங்களோ அதே போல இந்த வளர் இளம் பருவம் கரெக்ட், அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அவங்களுக்கு எந்த மாதிரியான திட்டங்கள் இருக்கு? ஆமா, இப்போ இந்த ஸ்கூல் ரீஓப்பனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா பள்ளிக்கூடங்களுமே ஜூன் மாதம் 1ஆம் தேதியே திறக்கப்படுகிறது. ஆனால் 1லிருந்து 3ஆம் வகுப்பிற்கான அந்த பள்ளிக்கூடங்கள் மட்டும் அந்த வகுப்பை சார்ந்தவர்கள் மட்டும் 4ஆம் தேதி தான் திறக்கிறோம். அது என்ன காரணம் சொன்னா, இப்ப இதே ட்ரைனிங்க வெக்கேஷன் டைம்லயே கூப்பிட்டு அந்த டீச்சர்ஸ் கொடுத்து 1ஆம் தேதி எல்லா ஸ்கூலும் திறந்திருக்கலாம். ஆனா அது அவர்களுக்கு ஒரு மறைமுக சுமையா மாறி இருக்கும். அப்ப மாணவர்களுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கும் சுமை வந்துடக்கூடாதுங்கிறதுனாலதான் அப்ப 1ஆம் தேதி இதே 3ஆம் வகுப்பு வரைக்கும் பாடம் எடுக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள் மாணவர்களா வரப்போறாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இதை முதல்ல கத்துக்கிட்டு அந்த 3 நாட்கள் மாணவர்களாக இருந்துட்டு பிறகு அந்த மாணவர்களை பார்க்க போறாங்க. அப்ப வெறும் தொடக்க நிலை மட்டும் கிடையாது, இடைநிலை, உயர்நிலை எல்லா ஆசிரியர்களையும் அரவணைத்து அவர்களுக்கு எந்த சுமையும் இல்லாமல் கொண்டு செல்வதற்கான எல்லா ஆலோசனைகளும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு தேவைகளை அறிந்து அதை நாங்கள் பண்ணி